மழை காலத்துலலாம் துணி எங்க போடுதுன்னே தெரியல. அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் மாதிரி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏதாவது ட்ரை கடையில போய் வாங்கலாமா புதுசா? பாருங்க வீடே ரொம்ப கேவலமா இருக்கு. துணியும் காய மாட்டேங்குது. கடைசியா நவிஷா மேலேயே காய போடுற மாதிரி இருக்கு. அவ்வளவு துணி இருக்கு நம்ம வீட்டுல. என்ன பண்ணலாம்? புதுசா நம்ம இப்போ வந்து அந்த ட்ரையர் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதை நம்ம வாங்கிட்டு வரலாம். நாங்கள் வாங்கிட்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து துணி காய போடுறதுக்கு அதுக்கு இந்த மழை கால டைத்துல நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ அதனால ஒரு ட்ரையர் வாங்கிட்டேன். பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுதான் நான் வாங்கினேன் புது ட்ரையர். எப்படி இருக்கு பாருங்க. ஆக்சுவலாக தூக்கிட்டு வர்றதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சு. ஏன்னா ஆஃபர் எதுவுமே கிடைக்கல. ஸோ கஷ்டப்பட்டு நானும் தூக்கிட்டு வரேன். ஸோ இது குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டீல் தான். உங்களுக்கு இருப்புலேயே வச்சுருந்துருக்காங்க. பட் எங்களுக்கு அது பிடிக்கல. ஈஸியாக துரு பிடிச்சிடும். நம்ம வந்து ஈரமான துணி போடுறதுனால நம்ம வந்து ஸ்டீல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீல்லே வாங்கிட்டோம். இது ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஹை தான். இப்போ நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா 1300 900 ரேஞ்ச்லாம் கிடைக்குது. பட் இது வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீலில் ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியாக தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ வீட்டு பக்கத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன். ஸோ இப்போ நம்ம துணி காய போட்டுடலாமா? இப்படி மடக்கிக்கலாம். இப்படி இந்த இது இருக்கு இல்லையா, ஸோ இப்படி மடக்கிக்கணும். நீங்கள் மடக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கலாம். ஓகேவா? இப்படி இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இது வந்து இப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம துணி காய போட்டுடலாம் இதில். ஏன்னா நம்மளுக்கு ஆக்சுவலாக வெளியில் பொடி இருக்குது. பட் மழை ரொம்ப ஓவராக பெய்யறதுனால நமக்கு வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே ஒரு ட்ரையர் மாதிரி இருந்தால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம துணி போட்டுடலாம். சுற்றி எல்லாமே துணி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து துரு பிடிக்காது. உங்களுக்கு ஃபுல் ஸ்டீல்ன்றதுனால துரு பிடிக்காது. ஒரு 20லேருந்து 25 துணியை நீங்கள் காய போட்டுக்கலாம். நல்லாவே நான் ஆக்சுவலாக பெருசாக தான் வாங்கினேன். ஏன்னா ஸ்பேஸ் நம்மளுக்கு நிறைய தேவை. ஏன்னா 3 பேர் இருக்கோம். அடிக்கடி நாங்கள் நிறைய ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ அதனால் எனக்கு 2 days ஒன்ஸ் நான் வந்துட்டு மிஷின் போட்டுருவேன். ஸோ அதனால் எனக்கு நிறைய துணி போட்டால் தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் நான் இந்த செட்டே வாங்கிட்டேன். சைஸ் இதில் கொஞ்சம் காம்பேக்ட் சைஸ்லையுமே இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்து வீட்டு பக்கத்தில் ஏதாவது சூப்பர் மார்க்கெட்டெல்லாம் வாங்கிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்டீல் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ துரு பிடிக்காது. கொஞ்சம் காஸ்ட் ஹை தான் கம்பேரிட்டிவ்லி. அயனை விட இது கொஞ்சம் இரும்பை விட உங்களுக்கு இது காஸ்ட் அதிகம் தான். ஆக்சுவலாக நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஒரு மிஷின் துணி ஃபுல்லாகவே இதில் போட்டுடலாம். பரவாயில்ல, நல்லா வர்த்துட்டுங்க. வந்து நான் வந்து வேணாம், ரொம்ப ஸ்பேஸ் அதிகமாக இருக்குதான் நினச்சேன். பட் பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு வாஷிங் மிஷின் துணி ஃபுல்லாக தாராளமாக போட்டுக்கலாம். ஸோ இது வந்து கண்டிப்பாக எல்லாருமே வாங்கி வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நான் ஃபேன் நைட் டைமில் போட்டுட்டு மார்னிங் டைமில் என்ன பண்ணுவேன்னா அகெயின் வந்துட்டு வெயில் வந்ததுக்கப்புறம் திரும்பவும் அதை போட்டு நான் எடுத்தேன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல் அவ்வளோ வரல. ஏன்னா ஆக்சுவலாக பயங்கரமாக ஸ்மெல் வர வருது இந்த டைமில் நம்ம காய போடுறதுனால. ஸோ இது வந்து நல்ல கன்வீனியண்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அவரை பார்த்தீங்களா டஸ்ட்பின்னு? இது கூட நான் ரொம்ப நாளாக வாங்கினேன். நினச்சிட்டு இருந்தேன். இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 95 rupees தான். நல்லா இருக்கு. ஸோ இப்படி கூட தலைக்கு இதுவாக இருக்கு. ஸோ கையில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு. ஒரு மழை ரேஞ்சுக்கு இருக்கும். பட் குவாலிட்டி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு. சோப்பு டப்பா சூரிய படத்தில் சொல்லுவார் இல்லையா, ஸோ இதுவுமே குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கு. ப்ரைஸ் ஜஸ்ட் 25 rupees தான். ஸோ நல்லா வந்து நம்ம சோப்பு வச்சுக்கலாம். நல்லா ஒரு பெரிய பார் சோப் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நான் இதுவுமே வாங்கியிருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சொல்ல வேணாம். ஜக்கு 74 rupees. ஜக் இது என்னன்னு கெஸ் பண்ணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கார்லிக் வந்து ரொம்ப நாளாக பூண்டை வந்து நசுக்கிறதுக்கு நல்ல ஒரு இது வேணும்னு நான் கேட்டுட்டு இருந்தேன். பூண்டு வந்து பார்த்தீங்களா, இது வந்து அப்படியே நம்ம பூண்டு கீழே வச்சுட்டு நம்ம அப்படியே அப்படி இது பண்ணிக்கலாம். நல்லா அப்படியே நசுங்கிடும். ஸோ அது ஒன்று வாங்கியிருந்தேன். அடுத்து என்னன்னு கெஸ் பண்ணுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ரேக் மல்டி யூஸ் ரேக், அதாவது எனக்கு வந்து ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கினீங்கன்னா அது அப்படி அப்படியே கீழே வச்சுடுறோம்.
ஸோ அது வச்சு அது ஒரு ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லைஃப் வரும். அது இல்லாமல் வீட்டில் ரொம்ப அசிங்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் இதுவும் ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து ரேக்கு, ப்ரைஸ் வந்து 455. ஸோ இந்த மாதிரி தவிர்க்க முடியாதது மட்டும்தான் நான் வந்து பிளாஸ்டிக்கில் வாங்குவேன். ஸ்டாண்டு நம்ம மாட்டலாம் இதை அப்படியே யூஸ் பண்ணிடுவேன். ரெடி. ஸோ இது வந்து நான் ஃப்ரூட் ஸ்டாண்ட் மாதிரி வாங்கியிருக்கேன். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃப்ரூட் ஸ்டாண்ட். அப்புறம் மரம் நல்ல லாங்காக இருக்குங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1/2 அடி இருக்குது இந்த மரம். என் கையை விட 1/2 அடி இருக்குது. நல்லா பெருசாக இருக்குது. இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் 128 rupees. இதுவும் நான் வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து மரம் கொஞ்சம் தேவைப்படுதுங்க. நான் சின்ன சைஸாக இருந்தது, கொஞ்சம் பெரிய சைஸாக நான் வாங்கியிருக்கேன். வெரைட்டிஸ் ஆஃப் இந்த கரண்டி வந்து நான் வாங்கினேன். ஏன்னா ஃப்ரை பண்ணுறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா வச்சு பண்ணுறேன். ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து இது நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது நீங்கள் அதை வந்து இப்படி எடுத்து இது போட்டு நான் கத்தி தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அது என்கிட்ட சுத்தமாக இல்லை. பார்க்கும்போது எனக்கு தாட் வந்ததுன்னு சொல்லிட்டு நான் இதை வாங்கினேன். அப்புறம் நம்மளுடைய சாப்பாடு இல்லைன்னா பிரியாணிலாம் கிளறும் போது தேவைப்படுது கொஞ்சம் ஹெவியானது. ஆக்சுவலாக என்னுடைய கையிலே இவ்வளோ தூரம் வருது இந்த கரண்டி, இவ்வளோ பெரிய கரண்டி. அதுலேயே இந்த மாதிரி ஓட்டை இல்லாமல், ஆக்சுவலாக அந்த ஹோல்ஸ் இல்லாமல் நான் இப்படி எடுத்திருந்தேன். இதுவுமே பெருசாக தான் எடுத்திருந்தேன். அப்புறம் ஒன்று சாப்பாடு கரண்டி. ஸோ சாப்பாடு வடித்து நல்லா வெயிட்டாக இருக்குது. இது ப்ரைஸ் ஜஸ்ட் 80 rupees தான். இதோட ப்ரைஸ் வந்து 69 rupees. இது ப்ரைஸு. இதோட ப்ரைஸ் 60 rupees. இதோட ப்ரைஸ் 63 rupees. இது ப்ரைஸ் 63 rupees. ஸோ இதெல்லாம் வாங்கினேன். அப்புறம் கம்மல் ஆர்கனைசர், ஆக்சுவலி மேக்கப் ஆர்கனைசர் இருக்குது என்கிட்ட. ஸோ இதுவுமே ஆன்லைனில் இருக்குது. பட் இங்கே உங்களுக்கு சீப்பாக இருக்கும். அங்கே 150 120 மாதிரி வருது. நான் 90 rupees தான் வாங்கியிருந்தேன் இதை. ஸோ நிறைய நீங்கள் வந்துட்டு இயரிங்ஸ், சின்ன சின்ன இயரிங்ஸ் பிரித்து போடலாம். என்கிட்ட நிறைய இருக்குது. ஸோ அதனால் நான் கம்மல் போட்டுக்கிறதுக்காக இதுவும். அப்புறம் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு மினியாக தேவைப்படுது. ஆக்சுவலாக சின்னதாக ஒரு செட் ஆஃப் கம்மல் போட்டு நம்ம எடுத்துகிட்டு போகலாம். கொஞ்சம் வந்து சேஃப்டியாக இருக்கிறதுக்காக நான் இதுவும் நான் வாங்கினேன். இது ப்ரைஸ் வந்து 30 rupees தான். ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா டெலிவரி சார்ஜ் போட்டு எக்ஸ்ட்ரா 50 ரூபா போட்டுருவான். ஸோ அதனால நான் நேர்லேயே போய் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அதனால எனக்கு ஒரு 100 rupees எனக்கு சேவ் ஆகுது இது வாங்கினதுனால. ட்ராவல் பண்ணும்போது இது க்ரஷ் ஆகாமல் இருக்கும். ஆமாம், இது வந்து ட்ராவல் பண்ணும்போது ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ அதை வாங்கினேன். என்ன பண்ணிட்டு இருக்க? ஆக்சுவலி ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் இந்த மாதிரி கம்மல் ஆர்கனைசர். ஏன்னா என்கிட்ட குட்டி குட்டி கம்மல் இருக்குது, எடுக்கும் போது கம்ஃபர்டபுளாக இருக்க மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆர்கனைசர் மாதிரி வாங்கி கடை போட்ட நான் நிறைய இயரிங் கலெக்ஷன் வச்சுருப்பேன். ஸோ எடுக்கும் போதுமே எனக்கு வந்து பக்கத்தில் நம்ம ஃபேன்சி ஸ்டோர் பாய் கடைங்கெல்லாம் இதுதான் இருக்குது. ஃபேன்சி பாய் மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஆகிடுது என்னுடைய கம்மல் எல்லாம். ஸோ அதனால இப்போ இனிமேட்டு வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் தான் ஆகாது, தொலையாது. கம்மலே இனிமேட்டு கேட்க மாட்டேன், அப்படிதானே? கம்மல் எப்படி கேட்காம இருக்க முடியும்? இனிமேல் நிறைய கம்மல் வாங்குவேன். இந்த மாதிரி 4 பாக்ஸ் வாங்குவேன். அப்போ தான் வந்து ஒரு ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி மேட்சிங்காக போடும்போது நல்லாயிருக்கும். இல்லைனா உங்களுக்கு இது பாருங்க, இது வாங்கி 2 to 3 years ஆகுது. இந்த கம்மல் வெளுத்து போகாமலே நான் வச்சிருக்கேன் பாருங்க, இவ்வளோ அழகாக. சரி, கம்மல் கலெக்ஷன் ஒன்று போட்டுருக்கோம். இயரிங் கலெக்ஷன் நான் தனியாக காட்டுறேன். இதெல்லாம் அவ்வளோதானா? சரி, ஓகே. ஃபைனலாக காட்டுவோம். நான் வந்துட்டு என் கலெக்ஷன்ஸ்லாம் வந்துட்டு நான் போட்டு வச்சுருப்பேன். அப்புறம் இந்த பேம்பு இதுங்க பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக், அலுமினியம் நாங்கள் நிறைய யூஸ் பண்ண மாட்டோம், ரொம்ப ரேர் தான். ஸோ இது வந்து பேம்பூவில் பண்ண கிளிப்பு. இது வந்து மொத்தம் 20 கிளிப்ஸ் இருக்குங்க. ஜஸ்ட் 25 rupees தான். அதில் நான் வந்து 2 இது எடுத்திருந்தேன். ஸோ 2 இது வச்சுருந்தேன். சீஸ் கிரேட்டர் வாங்கியிருந்தேன், 53 rupees. இது இங்கே எல்லாமே குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா வெயிட் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அது வாங்கினேன். பார்த்தீங்கன்னா இந்த அழுக்கு துணிலாம் போட்டு வச்சுப்போம் இல்லையா, ஸோ அதுங்க. இது பார்த்தீங்கன்னா எனக்கு 1/2 height இருக்குது, என்னோட ஹைட்டில் பாதி இருக்குது. இதோடைய ப்ரைஸ் இது மட்டும் தான் பிளாஸ்டிக், ஏன்னா இதில் உங்களுக்கு கிடைக்காது அவ்வளோ சீக்கிரத்தில். ஸோ அதனால் என்னுடைய கலருக்கு ஏற்ற மாதிரி நான் பிளாஸ்டிக்கில் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் 820 rupees தான். ஸோ இதுவுமே நான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக நான் பெருசு ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அந்த ரூம்லேயே நாங்கள் கொஞ்சம் அழுத்துலாம் போடுறோம், அழுக்கு துணி ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த ரூம் பெட்ரூமில் வந்து நான் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அழுக்கு துணியெல்லாம் போட்டு அழகாக அப்படி மூடி வச்சுக்கலாம். அதனால உங்கள் வீடு வந்து கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்காது, கச்சா முச்சான்னு. ஸோ இது நல்லா போட்டிங்கன்னா ஒரு லுக்காக இருக்கும். அதனால இது ஒன்று வாங்கினேன். அப்புறம் இந்த ஜல்லி கரண்டி நான் சொல்ல மறந்துட்டேங்க. இது வந்து இதோடைய குவாலிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் மெயினாக சில்வர் வந்து
நல்லா வெயிட் கொஞ்சம் அதிகமாக வாங்குவேன். ஏன்னா அதுதான் வந்து நல்ல லைஃப் இருக்கும், நல்ல ஒரு லைஃப் லாங் வரும். ஸோ இது நல்லா வெயிட்டாக இருக்குது. 126 rupees தான் ஜல்லிக்கரண்டி. கொஞ்சம் காம்பேக்டாக, ஏன்னா நான் சின்ன சின்ன கடையை தான் வச்சுருக்கேன். ஸோ காம்பேக்டாக இது வாங்கியிருந்தேன் நான். அப்புறம் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் மட்டும் தான் லீவ் மட்டும் தான் டீ குடிப்பாங்க, நான் காஃபி குடிப்பேன். நவிஷா வந்து இது குடிப்பா, சாக்லேட் பவுடர் போட்டு குடிப்பா. ஸோ அதனால லீக்கு மட்டும் நான் டீ போடணும்னா பெரிய பெரிய பாத்திரமா தான் என்கிட்ட இருக்குது. ஸோ காம்பேக்டாக நம்ம அவங்களுக்கு மட்டும் டீ போடுறதுக்காக நான் இது வாங்கினேன். இது கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் நல்ல வெயிட்டாக இருக்குது. இது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 430 rupees வருதுங்க. ஸோ ஒரு ஆளுக்கு 2 ஆளுக்கு மட்டும் டீ போட்டு நம்ம ஈஸியாக எடுத்துக்கி வடிகட்டுறதுக்குலாம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் லீக்காக இதை வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ நம்ம டீ போடலாம். அது இல்லாமல் ப்ளஸ் இதுவே வாங்கினேன், நான் இந்த கரண்டியும் வாங்கியிருந்தேன். இது ஜஸ்ட் 38 rupees தான், பட் வெயிட் நல்லா சூப்பராக இருக்குது. பயங்கர கனமாக இருக்குது, குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் புளி தோலே போடல. நல்லா வாஷ் பண்ணியாச்சு. சோப் போட்டு ஒரு டைம் வாஷ் பண்ணிட்டு நார்மலில் நல்ல தண்ணியில் ஒரு டைம் நான் வாஷ் பண்ணிட்டேன். இப்போது நம்ம டீக்காக டீ போடலாம். பால் எடுத்து ஊற்றியாச்சு. ரொம்ப நேரமா டீ கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ நான் vlogகாக டீ போடாம இருக்கேன். ஸோ நம்ம டீ போட்டு கையில கொடுக்கலாம். சூடு பண்ணும்போது இது ரிமூவ் பண்ணிடுவேன், நல்லா ஈஸியா வந்துருங்க. நார்மலா ஆறுன டைம்ல நீங்க அதை எடுக்கவே முடியாது. நீங்க ஹீட் பண்ணும்போது நீங்க எடுத்துடலாம். அது இது மாதிரி கத்தி வேணா, நீங்க வேணா ஸ்பூன் வச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கையில சூடுபடாது. சொல்லிட்டோமோ இல்லையே, பொங்கியுமே வருது. இன்னும் சிந்திருந்தே வெளியே வைக்கிறதா மாற்றி வாங்கி வந்துடுறேன். டீ போடுறதா அது. ஆக்சுவலாக இதில் கொஞ்சம் பால் போட்டாலே ரொம்ப பொங்குது. ஸோ ஆல்ரெடி செஞ்சு வச்ச டீயை வேணால் சூடு பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். பட் நான் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டேங்க. தூக்கி நீங்கள் லிஃப்ட் பண்ணி இங்கே போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு கீழே சிந்த மாட்டேங்குது. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்குது. டீ ஒரே நம்ம போட்டாச்சு. ஸோ என்னுடைய சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு எப்படி சந்திக்கிறப்ப பாய்.